நீ சும்மா இரு மதுவி. சொல்லு அம்மு, என்ன பேசணும்? ஏன் சார், நீங்க படிச்சவர் தானே? ஒரு தடவை சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அக்கா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பால நிறைய அவமானப்பட்டுட்டாங்க. இவ்ளோ நாளா எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தாங்க. இனிமே உங்க உறவே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுக்கே அசிங்கமா தெரியல? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு புனிதமானதா இருக்கலாம், ஹெல்தியான உறவாவும் இருக்கலாம். ஆனா நீங்க இங்க வந்துட்டு போறது உங்க அப்பா அம்மாவுக்கே பிடிக்கல. எனக்கும் இது அருவருப்பா இருக்கு. விவரம் புரியாத வயசுல நீங்க இங்க வந்த போலாம் எனக்கு ஒண்ணும் தோணல. ஆனா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும் போல தோணுது. யாரோ ஒருத்தருக்கு இந்த உறவு பிடிக்கலனா கூட கண்டுக்காம போயிடலாம். ஆனா எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? அம்மு, நீ உன் வயசுக்கு மீறி பேசுற. அக்கா, நான் உன்னை பேச வேண்டாம்னு சொன்னேன். எங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் மாரல் சப்போர்ட் பண்றதுக்கும் நீங்க தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. நான் இருக்கேன், ரிஷி இருக்கான், பிரின்சிபல் இருக்காரு, இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்களால அக்காவுக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கே தவிர எந்த கெடுதலும் நடக்கல. உங்க விஷயத்துல அப்படி சொல்ல முடியுமா? உங்க உறவால அக்காவுக்கு அவமானமும் வேதனையும் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? நம்மளால மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன கெடுதல் கூட நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். என்னால ஒருத்தவங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து அவங்களை டார்ச்சர் பண்றது என்ன மாதிரியான மென்டாலிட்டி? சுயநலமா இல்ல சாடிசமா? அக்கா உங்களால மனசு முழுக்க வலியும் வேதனையும் தான் சுமந்துட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி இருந்தா இனிமே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சீரியஸா நான் எதையாவது பண்றதுக்குள்ள நீங்களே ஒதுங்கி போறதுதான் நல்லது. கூடவே இருந்து நோகடிக்கிறத விட விலைக்கு போய் நிம்மதியை கொடுக்கறதா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமானதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்காவை விட்டு மொத்தமா விலகி போயிடுங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கிற மனுஷன் அதத்தான் செய்வான். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நான் நம்புறேன். ஐயா, என்ன சண்முகா? அது வந்து செலவுக்கு ஏதாவது பணம் தேவையா? ஐயோ, பணம்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா. அம்மா எனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறாங்க. ஆனா என்ன சண்முகா? அம்மாவுக்கு தான் ஒரு குறை. என்ன? ஐயா, நான் இந்த வீட்டு உப்ப திங்கிறவ. ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஐயா தான் மனசு வைக்கணும். நானா? ஆமையா, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். என்னடா நம்ம வீட்டு வேலைக்காரி நம்மளுக்கு சரிக்கு சமமா நின்று பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சண்முகா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் வளர்க்குற துளசி செடி கூட பூச்சி பொட்டு வராம பாத்துக்குது.
நான் இந்த வீட்டு காசுல சாப்பிடுறவ. அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஷண்பகா, நான் கிளம்பணும். சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லு. நீங்க அம்மாவுக்கு எவ்வளவோ உதவி ஒத்தாசையா தான் இருக்கீங்க. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாதுதான். உங்க மேல உள்ள அக்கறையில தான் அம்மா உங்களை ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. நீங்களும் அம்மா மேல உயிருக்கு உயிரா தான் இருக்கீங்க. எப்படி அம்மா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு அம்மா நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அதை நிறைவேற்றுறது உங்க கடமை இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒத்த ஆளா நீங்க எவ்வளவுதான் அம்மாவுக்கு நல்லது செஞ்சாலும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை தப்பா தான் பேசுவாங்க. நான் 4 இடத்துக்கு வேலைக்கு போறவ 4 பேர் பேசுறதையும் கேட்கறதையும் வச்சு சொல்றேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு வார்த்தையும் பேச முடியாது. நான் இப்படியெல்லாம் பேசுறேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. பாத்துக்கங்க. மா, என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? எதுக்கு அடிக்கடி காலேஜுக்கு வந்து ஏன் பேர் கெடுக்கிற? மாதவி மேடத்துக்கு உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? இன்னொரு தடவை காலேஜுக்கு நீ அவங்க விஷயமா வந்தேனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேமா, பாத்துக்கோ. பெத்த அம்மாவே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க வந்தது? மா, மாதவி மேடத்துக்கு ஏற்கனவே நீ நிறைய கெடுதல் பண்ணிட்டேமா. இப்போ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டு நிக்கிற. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதான் மீட்டிங்ல அப்படி பேசுனேன். வாய் மூடுறி. அத்தனை பேர் முன்னால என் மானத்தை வாங்கிட்டு இப்ப விளக்கம் சொல்றியாடி வந்து? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? அப்பா கூட இல்லையேன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பாயிடுச்சு. ஆரம்பத்திலே உன்னை அடிச்சு உதச்சு வளர்த்திருந்தனா நீ இப்படி திமிர எடுத்து ஆடி இருக்க மாட்டேடி. நீ என்ன அடி உத ஆத்திரம் தீர என்ன வேணாலும் பண்ணு. மாதவி மேடத்தை விட்டுருமா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, பாவமா அவங்க. இன்னொரு தடவை மாதவின்னு அவ பேரை சொன்ன உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிடுவேன். என் கண் முன்னால நிக்காத, ஓடி உள்ள ஓடி. குட் ஈவினிங் மேடம். இட்ஸ் வெரி பேட் ஈவினிங். யார் மேலயும் இருக்கிற கோபத்துல எதுக்கு பூஜா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லா தப்பையும் நாம தான் பண்ணோன்னு போட்டு கொடுத்துட்டாளே, அவளை அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? போட்டு கொடுக்கணுங்கிறது பூஜாவோட நோக்கம் இல்ல. மாதவி விஷயத்துல அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பாவம், மறுபடியும் அவங்க எல்லாரும் தன்னை ஏத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ அந்த மாதிரிலாம் பேசிருக்கா. காரணம் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனா நாம அசிங்கப்பட்டு நின்னதுதானே மிச்சம். இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. மாதவியை எப்படியாவது அந்த காலேஜை விட்டு வெளியில துரத்தணுங்கிறதுக்காக தான் நாம 2 பேரும் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம். ஆனா கடைசியில நம்ம நினைச்சது எதுவும் நடக்கல, நமக்கு ஃபேவரா எதுவும் நடக்கல.